அறிவியலும் தொழில்நுட்பமும் ஏதோ மேற்கு நாட்டிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருப்பது போன்றவும், அறிவியலும் தொழில்நுட்பத்தில் நாம் ஏதோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்கிற ஒரு உருவகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் அது உண்மை இல்லை என்பதை வரலாறு தொடர்ந்து மெய்ப்பித்து வருகிறது. தமிழர்கள் கல்லணையை கட்டுவதற்காக பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகெங்கிலும் நாங்கள் பல்வேறு அணைகளையும் பாலங்களையும் கட்டினோம். எனவே அத்தகைய மூத்த தமிழ் பொறியாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார். வேளாண்மையிலும் நீர் மேலாண்மையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கி அதனால் வணிகத்திலும் கோலோச்சி மருத்துவம், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் பேராற்றலாக தமிழர்கள் எழுந்து நிற்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட வேளாண்மையே ஆதாரமாக இருந்தது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் பயன்படுத்த வேண்டுமாய் அனைவருக்கும் வணக்கம். மே 17 இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய பெருவிழாவின் அங்கமான மாநாட்டுக்கு வருகை புரிந்து மிகச்சிறந்த உரைகளை வழங்கி கொண்டு சென்றிருக்கின்ற ஆய்வாளர்களுக்கும், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த அரங்கிலே தமிழ் தேசியத்தினுடைய பல்வேறு கூறுகளை அறிந்து கொள்ளும் வகையில் ஆவலுடன் குழுமியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மே 17 இயக்கம் தனது 15 ஆண்டுகால நிறைவை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த அமர்வுகள் தமிழ் தேசியத்தினுடைய முதன்மையான கூறுகளை வெளிக்கொண்டு வரும் அந்த நம்பிக்கை காலையிலிருந்து பேசிய அறிஞர்களுடைய பேச்சுக்களிலே வெளிப்பட்டது. எந்த மாதத்தையும் எந்த நாளையும் இந்தியாவும் உலக வல்லாதிக்கங்களும் மறக்க மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ, அந்த நாளை தன்னுடைய இயக்கத்தின் பெயராக கொண்டுள்ள மே 17 இயக்கம் வரலாற்றில் நிற்கும். தமிழர்கள் மறக்கக்கூடவே கூடாத அந்த நாள் தமிழருடைய விடிவு வரை இருக்கும் என்ற நம்பிக்கை இந்த மாநாட்டின் வழியே நமக்கு கிடைக்கிறது. காலையிலிருந்து பேசிய அறிஞர் பெருமக்கள், பேராசிரியர்கள் ஏராளமான தகவல்களை உங்களுக்கு கூறி சென்றிருக்கிறார்கள். எனக்கு முன் பேசிய ஐயா வகிரதையா சொன்னது போல், கொல்லன் தெருவில் எப்படி ஊசி விற்பது என்ற கடினமான நிலையில் இந்த தமிழர்களுடைய வேளாண்மை குறித்ததான எனது உரையை துவங்குகிறேன். பண்டை தமிழர்கள் 3 வகையான தொழில்நுட்பங்களில் அன்றைய உலக வளர்ச்சிக்கு இணையாகவும் முன்னோடியாகவும் இருந்துள்ளனர். அதில் ஒன்று கடற்பயணம், அதாவது கப்பல் கட்டுதல், கடற்பயணம், கடல் வணிகம், இது தொடர்பானது. 2வது நகர அமைப்பு, 3வது வேளாண்மை மற்றும் பாசன கட்டமைப்பு. மனித நாகரிக வரலாற்றில் வேளாண்மை முதலிடம் வகிக்கிறது. வேளாண்மைக்கு ஆதாரம்
நீர்நிலைகள். நாகரிகத்தினுடைய தொட்டில்களாக கருதப்படும் எகிப்து, சுமேரியா, சிந்து சமவெளி நாகரிகங்கள் என இவை அனைத்தையும் ஆற்றங்கரை நாகரிகங்களாகவே இருந்துள்ளன. மேற்கண்ட நாகரிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவும் வணிக பரிமாற்றம் கொண்டதாகவும் இருந்துள்ளன. இந்த நாகரிகங்களுக்கிடையில் வணிக தொடர்புகள் ஏராளமாக இருந்ததற்கான இலக்கிய சான்றுகள் தமிழகத்தில் மட்டுமல்ல அந்த நாகரிகங்களினுடைய இலக்கியங்களிலும் பிரதிபலிக்கின்றன. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை அறிஞர்கள் பின்வருமாறு பகுத்துள்ளனர். கிமு 1,00,000 வரை பழைய கற்காலம், கிமு 10,000 வரை புதிய கற்காலம், கிமு 4,000 வரை செம்பொன் காலம், கிமு 3,000 வரை வெண்கல காலம், கிமு 1500 வரை இரும்பு காலம். இதே போன்று மனித வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளையும் குறிப்பிடலாம். வேட்டுவ வாழ்க்கை, கால்நடை வளர்ப்பு, காடுகளை திரித்து பயிரிடும் நிலை, அதற்கு அடுத்ததாக பாசன வேளாண்மை. காலையில் ஐயா பக்தவச்சல பாரதி பேசியும்போது திணையிலை பற்றி அவர் பேசும்போது நினைத்தேன், கார்ல் மார்க்ஸ் இருந்திருந்தால் இந்த ஒரு உரையே போதுமே, இந்த உலகத்தை நாம் விலக்கிவிட்டு சென்றிருக்கலாமே என்று மகிழ்ந்திருப்பார். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திணை வகையில் வகைப்பாட்டியல் செய்து நிலத்தையும் பொழுதையும் வகுத்து உருவாக்கி தந்திருக்க எண்ணும்போது உண்மையிலேயே தமிழினம் இன்றைய சூழலியல் யுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த யுகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தான் தமிழன் என்று எண்ணும்போது உண்மையிலேயே பெரும் வியப்பாக இருக்கிறது. தாமிரபரையின் ஆற்றங்கரையில் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகளில் கற்கால சின்னங்களுடன் இரும்பு கருவிகளும் கண்டறியப்பட்டுள்ளன. இந்தியாவின் பிற பகுதிகளில் இதுவரை அது கண்டறியப்படவில்லை. புதிய கற்காலத்தின் போதே தமிழர்கள் கால்நடை மேய்ச்சல் நாகரிகத்தை தாண்டி வேளாண்மை நாகரிகத்திற்குள் வந்துவிட்டதை குறிக்கும் கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது இன்றைக்கு குறைந்தது 7000 ஆண்டுகள் பழமையானது தமிழருடைய வேளாண்மை. உலகெங்கும் வேளாண்மை செலுத்தியிருந்த போதிலும் தமிழர்களுடைய வேளாண்மை எந்த ஒரு நாகரிகத்தினுடைய வேளாண்மையிலும் சற்றும் குறைந்ததல்ல என்பதற்கான இலக்கிய சான்றுகள் நிறைய இருக்கின்றன. அந்த வகையில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஏதோ மேற்கு நாட்டிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டிருப்பது போன்றவும், அறிவியலும் தொழில்நுட்பத்தில் நாம் ஏதோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் என்கிற ஒரு உருவகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர். ஆனால் அது உண்மை இல்லை என்பதை வரலாறு தொடர்ந்து மெய்ப்பித்து வருகிறது. உலகின் தொன்மை வாய்ந்த இனங்களில் தமிழ் இனமும் ஒன்றாகும். தொன்று தொட்டு தமிழ் சமூகம் தன்னுள் பெரும்பான்மை உழவர்களை கொண்டதாகவே இருந்து வந்துள்ளது. உழவு தொழிலை தமிழர்கள் வேளாண்மை என்ற சொல்லிலாலேயே குறிப்பிடுகின்றனர். வேளாண்மை என்ற சொல்லுக்கு பகிர்ந்தளித்தல், விருந்தோம்பல் என்று பொருள் கொள்ளப்பட்டிருந்தது. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்பது திருக்குறள். தமிழர்களின் தொன்மை வாய்ந்த வேளாண்மை இயற்கையோடு இயைந்ததாகவே இருந்துள்ளது. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கீழடி போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் தமிழர்கள் நிலைத்த நாகரிகமாக வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது. வேட்டை சமூகமாகவும் கால்நடை சமூகமாகவும் இருந்து நிலைத்த நாகரிக நிலையை அடைவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்திருக்க வேண்டும். இத்தகைய நிலையை அடைவதற்கு வேளாண்மையில் தமிழர்கள் தேர்ந்த அறிவை பெற்றிருந்தமையே காரணமாக அமைந்துள்ளது. வேளாண்மையில் பெற்ற வெற்றியே பிற துறைகளான மருத்துவம், வானியல், நீரியல், பொறியியல், கட்டடவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது என்றால் அது மிக இல்லை. தமிழர்கள் தத்தம் பகுதியின் சூழலியல் நிலைகளை, அதாவது நிலத்தின் இயல்புகளையும், தம் பகுதியில் வாழும் பயிர், விலங்கினங்கள், பறவை இனங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவற்றின் தன்மைகளையும் வகைகளையும் கால வேறுபாடுகளையும்
பருவமழை பொழிவு போன்றவை குறித்த தெளிவான அறிவை கொண்டிருந்தனர். இவற்றின் அடிப்படையில் தத்தம் பகுதிக்கேற்ற வேளாண் அறிவியலையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வளர்த்தெடுத்துள்ளனர். பகுதிக்கேற்ற பல்வேறு வகை தானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்றவற்றை கண்டறிந்து தொடர்ந்து அவற்றை மேம்படுத்தியும் வந்துள்ளனர். இந்த இடத்துல பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற சொல்ல இப்போ சூழலியலாளர்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்திருக்காங்க. அதாவது உயிரினங்களில் உள்ள உயிரி பன்மயம் பேணப்பட வேண்டும். இந்த உயிரி பன்மயம்தான் இந்த உலகில் இந்த புவி நிலைத்திருப்பதற்கு மிக அடிப்படையாக காரணியாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதாவது பன்மயம் என்கிற போது ஒவ்வொரு வகை தானியம் என்றால் நெல்லில் பல ஆயிரம் வகை, பல லட்சக்கணக்கான நெல் ரகங்கள் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன. அது நெல் ரகம்னா அது இயற்கையில் விளைவதை கண்டறிந்து அதை மேம்படுத்தி அதை ஒரு புதிய ரகமாக உருவாக்குவது. இதை உலகெங்கும் உள்ள வேளாண் சமூகங்கள் காலங்காலமாக தொடர்ந்து கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய விளைச்சலைத்தான் நாம் இப்போது பார்க்கிறோம். நெல், வரகு, குதிரைவாளி, சாமை, தினை, கம்பு, சோளம் உள்ளிட்ட பல்வேறு தானிய வகைகள், அதில் ஒவ்வொன்றிலும் பல்வேறு வகைகள். அதாவது வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடிய நெல் வகைகள். இப்போ சில பகுதிகளில் கடுமையான வறட்சி இருக்கும், கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம்தான் ஈரம் இருக்கும், அதுக்குள்ளேயே விளைஞ்சி முடிச்சிடணும். அதற்கு ஏற்ற ரகங்கள் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே வேறு வேறு விதை ரகங்களை கண்டறிந்து இது இந்த பகுதிக்கு இந்த விதை தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கண்டறிந்து அதை மேம்படுத்தியுள்ளனர். அதவே பரவலாக்கி தொடர்ந்து விளைச்சலையும் எடுத்து வந்துள்ளனர். நெல் பயிரில் மட்டுமே பல லட்சக்கணக்கான வகைகள் இருந்துள்ளன. சம்பா நெல் வகைகள் நீண்டகால வயதுடையவை. குறுகிய கால குறுவை நெல் வகைகளும் நிறைய இருந்துள்ளன. இவை தவிர மருத்துவ குணம் கொண்ட தானிய வகைகளும் உழவர்கள் இதனை காலங்காலமாக பயிரிட்டு அவற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கைமாற்றி கொடுத்துள்ளனர். சீரக சம்பா என்றொரு நெல் ரகம், சீரகம் போன்று மிகச் சிறியதாக இருக்கும், மிளகை போன்று இருக்கும். கல்லுருண்டை என்றொரு நெல் ரகம் இருக்கிறது, உருண்டையாக இருக்கும். அதன் அரிசி நம்ம நீளமாக தானே கேள்விப்பட்டிருக்கோம். கல்லுருண்டை என்ற ரகம். சிவப்பு குடவாளை, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, கருடன் சம்பா, கருத்தக்கார், புளியடிச்சான், காட்டு யானம், தூயமல்லி, தங்கச்சம்பா, பனங்காட்டு குடவாளை, பூங்கார், குருவிக்கார் என பல்வேறு வகையான நெல் வகைகள் புழக்கத்தில் இருந்தன. அந்தந்த பகுதியின் தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ற வகையிலும் விதை வகைகள் தேர்வு செய்யப்பட்டு பயிரிடப்பட்டுள்ளன. 60ஆங்குருவை என்றொரு நெல் வகை. மொத்தமே 60 நாள் தான் அதனுடைய பயிரிடும் காலம். 20 நாட்கள் நாற்றங்காலில் இருக்கும், 60 நாள் வயலில் இருக்கும், 61ஆவது நாள் அறுவடை பண்ணிடலாம். இப்போ இந்த நவீன வேளாண்மை வந்தபோது நாங்கள் தான் குறுகிய காலம், அது பழைய நெல் ரகங்கள்லாம் விளையிறதுக்கு 6 மாதம் ஆகும். இந்த புதிய நெல் ரகங்கள் தான் வேகமாக விளைஞ்சிரும். அதனால தான் உணவு பஞ்சத்தை போக்க முடியுங்கிற ஒரு பொய்யான கருத்து. இந்த கருத்து பொய் என்பதை அண்மை காலங்களில் நிறைய விதை ரகங்களை, நாட்டு விதை ரகங்களை விவசாயிகள் சேகரித்து அவற்றை தங்களுக்குள் விதை திருவிழாவாக எடுத்து பயன்படுத்தி பரவலாக்கி கொண்டு வருகின்றனர். ஆனால் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பே பாராளுமன்றத்தில் இனிமேல் பாரம்பரிய அல்லது நாட்டு ரக விதை ரகங்களை பயன்படுத்தக்கூடாது, அது சான்றளிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களும் வேளாண் அமைப்புகளும் சான்றளித்தால் மட்டுமே அந்த விதை ரகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், விவசாயி பயிரிட வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிறான். அதற்கப்புறம் இந்த விதை வகைகள் கமர்ஷியலாக, அதாவது வணிக ரீதியாக உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் விதை ரகங்களை தான் இனிமேல் நீங்கள் பயிரிடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறான். விதைக்குன்னு தனி போலீஸ் இராணுவம் வர இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொன்றையுமே பேட்டன் பண்ணுறான். இந்த நீரியல் காலம் தொடங்கி வேளாண்மை செழித்த காலம் வரை தேர்ந்த அறிவை யாரும் எந்த அறிவு சமூகமும் பேட்டன் செய்யவில்லை. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் அறிவு சொத்துரிமை என்று சொல்லி இந்த மூல வளங்களை, மூல தொழில்நுட்பங்களையும்
இந்த பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களுடைய ஆதித்தன்மை இல்லாமல் இவர்கள் எப்படி இந்த புதிய புதிய ரகங்களை கண்டறிய முடியும்? அந்த வகையில் அடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான நெருக்கடி காலங்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய எதிர்வினையை ஆற்றக்கூடிய கடுமையான கடமை நமக்கு இருக்கிறது. நவீன வேளாண்மையில் கொண்டு வரப்பட்ட நெல் ரகங்கள் தான் மட்டுமே குறுகிய காலத்தில் விளைந்து பலனளிக்கும் என்பன போன்ற தவறான கருத்துக்கள் உழவர்கள் மத்தியில் பரப்பப்பட்டன. காவிரி போன்ற கழிமுக பகுதியில் எவ்வளவு உயரம் தண்ணீர் வந்தாலும் சரி அதுக்கு மேலே விளையக்கூடிய நெல் ரகங்கள் இருந்தன. மடுமுழுங்கின்னு ஒரு ரகம், மடுன்னா வெள்ளம், முழுங்கின்னா வெள்ளத்தை முழுங்கிரும். அப்போ எவ்வளவு 2 அடி வந்தால் 2 அடிக்கு மேலே கதிர் நீட்டும், 5 அடி வந்தால் 5 அடிக்கு மேலே கதிர் நீட்டும். படகுல போய் அறுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? ஒரு பெருவெள்ளம், ஒரு பெருமழை, காவிரியில் வெள்ளம் வந்தால் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்கள் பயிர் மூழ்கிடுது. தொலைக்காட்சியில் பூரா நனைஞ்சு போச்சு, எங்கள் இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். எனவே இந்த விதை ரகங்கள் ஏற்கனவே இருந்த பல்வேறு வகையான விதை ரகங்களை அழித்த பின்னர் தான் இந்த கேடுகள் நம்மை சூழ்ந்துள்ளன. அதே போல் இன்றைக்கு விளைச்சல் என்பதை நெல் அல்லது தானியங்களுடைய எடையை பொறுத்து மட்டும் அளவிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமே விளைச்சல் அல்ல என்பதை விவசாயிகளுக்கு தெரியும். ஒரு சம்பா ரகங்கள் எல்லாமே 5 அடி 6 அடி வளரும். அந்த தானியங்கள் மட்டுமல்ல, அந்த கூளம் அவங்க வளர்க்குற கால்நடைகளுக்கு அது உணவாகும். கால்நடைகளுக்கு உணவாக இல்லாத போதுதான் கால்நடைகளை குறைக்க வேண்டிய நிலை தோன்றியது. கால்நடைக்கு தேவையான தத்துள்ள தீவனம் கிடைக்காமல் போன போதுதான் கால்நடைகளை குறைக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது. அதே மாதிரி பனி வரகு என்றொரு காடைக்கன்னி என்ற பனிவரகு, பனியை மட்டுமே அறுவடை செய்து விளைந்து விடக்கூடிய ஒரு தானிய வகை, அதுவும் குறுகிய கால ரகம்தான். அதே போல் கம்பில் வெறும் 80 நாட்கள் அல்லது 60 நாட்களில் விளையக்கூடிய கம்பு நம்மகிட்ட இருந்தது. 160 நாட்கள் வயது கொண்ட வகையும் இருந்துள்ளது. எல் வகையில் கோடை காலத்திற்கென்று தனியல், மழைக்காலத்திற்கென்று தனியல், இது தவிர கருப்புயல், வெள்ளையல் என்ற பல்வேறு வகைகளையும் பயிரிட்டுள்ளனர். கிழங்கு வகைகளில் சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சிறுகிழங்கு, கருணைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உள்ளிட்ட பல்வேறு வகைகளை அகநானூற்று பாடல். ரோமானிய பொருளாதாரமே மிளகு வாங்குவதால் அழிந்துவிடுமோ என்று பயந்த இலக்கிய குறிப்புகள் இருக்கின்றன. இவற்றுடன் வெற்றிலை, சித்தரத்தை, வசம்பு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ தாவரங்களும் விளைய வைக்கப்பட்டுள்ளன. முக்கணிகள் என்று சொல்லப்படும் மா, பலா, வாழை ஒவ்வொன்றிலும் பல்வேறு வகைகள் பயிரிடப்பட்டு பரவலாக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழத்தில் விதைகள் இருந்தபோதே பல்வேறு ரகங்கள் பயிரிடப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ள அந்த அண்மை காலத்தில் உள்ள நிறைய இப்போ பல்வேறு விதை வகைகள் தானியங்களில் கொண்டு வருவதைப் போல வாழையில் நிறைய விதை வகைகள் இல்லை, ரகங்கள் நவீன வேளாண்மையால் கண்டுபிடிக்கப்படவில்லை. தற்போது புழக்கத்தில் உள்ள பெரும்பாலான வாழை ரகங்கள் பன்னெடுங்காலமாக உழவர்கள் உருவாக்கியவைதான், அவை நவீன வேளாண்மையால் உருவாக்கப்படவில்லை. அதே போல் கால்நடை, பல்வேறு வகையான கால்நடைகள். ஈரோடு காங்கேயம் பகுதிகளுக்கேற்ற காங்கேயம் மிக வளர்ந்த மாட்டினம், கரட்டு பகுதியில் உழவு செய்வதற்கேற்ற மிக உயர்ந்த நீண்ட கொம்புகளுடன் கூடிய அந்த ரகம். அது சிறிய மாட்டினமாகிய உம்பளாச்சேரியை காங்கேயத்தில் வச்சு நம்ம உழவு வேலை செய்ய முடியாது. காவிரி கழிமுக பகுதியில் தண்ணீர் முழங்கால் வரைக்கும் இறங்கும், சேறு இருக்கும். அங்கே உம்பளாச்சேரின்னு ஒரு மாட்டினத்தை கண்டறிந்து அதை மேம்படுத்தி இருக்கின்றனர். அந்த முழங்கால் தண்ணீர் இறங்கி காலை முதல் மாலை வரை உழவு செய்வதற்கு ஏற்ற ஒரு மாட்டினத்தை மேம்படுத்தியுள்ளனர்.
மணப்பாறை, செங்கல்பட்டு, புதுக்கோட்டை என அந்தந்த பகுதியில் சார்ந்த மாட்டினங்களை உருவாக்கியுள்ளனர். கிடை போடுவதற்கெனே தனி கிடைமாட்டினம் வேறு எங்குமே இருப்பதாக சொல்ல முடியாது. கிடை என்பதை மண்ணை வளப்படுத்துவதற்குரிய முதன்மையான தொழில்நுட்பமாக தமிழர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இதை போன்றே ஆடு, கோழி, நாய் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்களிலும் பல்வேறு வகைகளை சூழலுக்கேற்ப உருவாக்கியுள்ளனர். தமிழ்நாட்டின் மாடுகள் பெரும்பாலானவை மிக அதிக நோய் எதிர்ப்பு திறன் மிக்கவை. உழவு வேலைக்கும் வண்டி இழுக்கவும் சிறந்தவை. காங்கேயம், பர்கூர், உம்பளாச்சேரி, புலிக்குளம் போன்ற மாட்டினங்கள் புகழ்பெற்றவை. தருமபுரி மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியை பூர்வீகமாக கொண்ட எருமை ரகமும் உள்ளது. தமிழர்களின் வேளாண்மை எல்லா நிலைகளிலும் சிறப்புற்று இருந்ததையும் உழவர் பெருமக்கள் செம்மாந்த வாழ்க்கை வாழ்ந்தனர் என்பதையும் பல்வேறு இலக்கிய சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது. உழுவார் உலகத்திற்கு ஆணி அகுதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. மேற்கண்ட குறள்கள் வேளாண்மையின் சிறப்புகளை கூறுகின்றன. உழவர்களும் கொல்லர், தச்சர், நெசவாளர், குயவர் போன்ற சமூகத்தின் பிற பகுதியினரும் ஒத்திசைந்த வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர். உழவர் சமூகம் இவர்களது உணவுக்கான உறுதிப்பாட்டை கண்ணியமான பங்கீட்டின் மூலம் உறுதி செய்தது. தற்சார்பு, உயிர்ம நேயம் ஆகிய இரண்டும் உழவர் சமூகத்தின் இரண்டு கண்களாக இருந்துள்ளன. அடுத்ததாக பாசன மேலாண்மை. பாசன மேலாண்மையில் தான் பல்வேறு வகையான உயரிய தொழில்நுட்பங்களை தமிழர்கள் மேற்கொண்டு வந்துள்ளனர். நீர் மேலாண்மையில் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் என்பதற்கு ஏராளமான இலக்கிய சான்றுகள் உள்ளன. தமிழ்நாடு பருவக்காற்றுகளால் மழைப்பொழிவை பெறும் நாடு. குறுகிய காலத்தில் பெருமளவிலான மழை பெய்து விடுவதால் மழைநீரை சேமித்து அதனை திறம்பட பயன்படுத்துவதனால் மட்டுமே வேளாண்மை செய்ய முடியும் என்பதை உணர்ந்திருந்தனர். எனவே மழை பெய்யும் காலங்களில் மழைநீரை சேமிப்பதற்குரிய கட்டமைப்புகளை உருவாக்கியிருந்தனர். தமிழ்நாட்டிற்கு மிகுதியாக மழையை தருவது வடகிழக்கு பருவக்காற்று. மழைவளம் தரும் திசையை குணதிசை என்று தமிழர்கள் அழைத்தனர். வடகிழக்கு பருவமழையில் 25 நாட்களில் மொத்த மழையும் பெய்து விடுகிறது. எனவே மழையை போற்றுவதிலும் பாசன அமைப்புகளை உருவாக்குவதிலும் இவற்றை திறம்பட மேம்படுத்துவதிலும் பயன்படுத்துவதிலும் வல்லுநர்களாக தமிழர்கள் விளங்கியுள்ளனர். பூம்புகார் துறைமுகத்தில் கரையிலிருந்து கப்பல்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களை வரிசையாக ஏற்றுவார்கள். மற்றொரு புறம் பிற நாடுகளிலிருந்து கப்பலில் வந்த பொருட்களை கரை இறக்குவர். இரண்டையும் ஒரு சேர கண்ட புலவனுக்கு இக்காட்சி கடலிலிருந்து வானிற்கு தண்ணீர் செல்வதும் பின்பு நிலத்தில் மழையாக பொழிவதும் இது ஆறுகளில் ஓடி மீண்டும் கடலை அடைவதுமான நீரிய சுழற்சியை நினைவூட்டுகிறது. நம்ம இப்போ பாடப்புத்தகத்தில் படிக்கிறோம் நீரின் சுழற்சி பற்றியெல்லாம். இது சங்கப்பாடல் பட்டினப்பாலையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் நீரினின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்தறியா பலபண்டம் அப்படின்னு பட்டினப்பாலை சொல்கிறது. ஏரிகள் குளங்கள் பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. நீர்நிலை மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்கும் கட்டுமானங்கள் பற்றிய பல சொற்கள் இலக்கியத்தில் வருகின்றன. இளஞ்சி, கயம், கேணி, கோட்டகம், ஏரி, மலங்கள், மடு, ஓடை, வாவி, கலந்தரம், வட்டம், தடாகம், நளினி, பொய்கை, குட்டம், கிடங்கு, குளம் இவை பல்வேறு நீர்நிலைகளின் பெயர்கள். மழைநீரை சேமித்து வைப்பதற்கு ஏற்ற நீர் நிலைகளை அமைப்பது மன்னனின் தலையாய கடமை என புறநானூற்று பாடல் கூறுகிறது. நிலம் எங்கெங்கு பள்ளமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அமையும்படி கரை அமைத்த மன்னர்களே இவ்வுலகில் தம் பெயரை நிலைநிறுத்தி கொண்டவராவார். நிலன் நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்கிற புறநானூற்று பாடல். பல்வேறு
நீரை மேலாண்மை செய்வதில் மடை என்பது ஆறு, குளம், ஏரிகளில் தண்ணீர் வெளியேறுவதற்காக அமைக்கப்படுவது. இது மடையில் ஒரு திறவு இருக்கும், கதவு. இக்கதவை திறந்தால் மடை வழியாக தண்ணீர் வெளியேறும். வெளியேறின் தண்ணீரின் அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. மடை திறந்த வெள்ளம் போல் பேசினான் என்று நாம் சொல்வதெல்லாம் மடைக்கு கூட்டவோ குறைக்கவோ முடியாது, திறந்தால் போய்கிட்டே இருக்கும். மதகு என்பது மடை போன்றே அமைக்கப்படுவது. வெளியேறின் நீரின் அளவை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். குமிழி இது குளங்களில் இருந்து தண்ணீர் வெளியேற கல்லால் பெட்டி போன்று அமைத்து அதில் துளையிட்டு அத்துளை வழியாக தண்ணீரை வெளியேற்ற முடியும். மரத்தால் செய்யப்பட்ட சக்கை மூலம் இக்குழியின் துளையை மூடலாம், திறக்கலாம். தூம்பு என்பது நீண்ட வழியாக தண்ணீர் குளங்களிலிருந்தும் வாய்க்காலிலிருந்தும் வெளியேறும் அமைப்பு. யானைக்கு தூம்பு போல் கை இருப்பதால் அது தும்பிக்கையானது. ஆற்றில் ஓடும் நீர் கால்வாய் மூலம் பிரிந்து வளைத்து மீண்டும் ஆற்றில் சேர்க்கப்படும். இப்படி வளைகின்ற இடத்தில் ஒரு வாய் ஏற்படுத்தி பாசன வாய்க்கால்கள் உருவாக்கப்படும். இதுவே வாய்த்தலை எனப்படுகிறது. கரூரில் பேட்டை வாய்த்தலை என்றொரு ஊரே உள்ளது. அதாவது ஆற்றில் தண்ணி போய்கிட்டே இருக்கும்போது அதிலே கட்டுமானம் செய்தால் அந்த ஆற்றுக்கு கடுமையான சேதத்தை உருவாக்கும். அந்த மணலை சேருகின்ற வண்டலை வெளியேற்ற முடியாது என்பதற்காக ஆற்றின் போக்கில் ஒரு துணை வாய்க்காலை வெட்டி மீண்டும் அந்த ஆற்றின் போக்கிலே இணைத்து விடுவார்கள். இதுக்கு தான் வாய்த்தலை என்று பெயர். அதே மாதிரி குளங்கள் ஏற்படுத்திய தமிழ்நாட்டில் 25 நாட்களில் வடகிழக்கு பருவமழை மொத்த மழையும் பெய்துவதனால தமிழர்களுக்கு பெய்கின்ற மழைநீரை சேமித்து வைத்தால் மட்டுமே நாம் வேளாண்மை செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தது. தமிழ்நாட்டில் 40,000 குளங்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தற்போது அவற்றின் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கும். மாவட்டம், வட்டம் பேரில் பட்டாவாகவும் ஆயிருக்கு. தமிழ்நாட்டின் பெரும்பகுதி நிலப்பகுதி குறைந்த சரிவுகளை கொண்ட சமவெளிகளாகவே இருக்கின்றன. அவற்றிற்கேற்ற வகையில் முன்னோர்கள் குளங்களை அமைத்தனர். குளம் அமைக்கப்படும் நிலத்தின் அமைப்பிற்கேற்ப குளத்தின் கொள்ளளவும் நீர்ப்பரப்பும் இருக்கும். தமிழகத்தின் குளங்கள் பெரும்பாலும் சங்கிலி தொடராகவே அமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய தொடர் சங்கிலி குளங்களின் தலைப்பில் உள்ள குளம் மலை வடிமுகத்திலிருந்து வரும் நீரை ஏந்துவதால் ஏந்தல் எனப்படுகிறது. அதன் பின்னர் உள்ள குளங்கள் ஏந்தலிலிருந்து வடியும் நீரை தாங்குவதால் தாங்கல் எனப்படுகிறது. இப்படி தொடராக அமைக்கப்பட்டு பாசனம் செய்யப்பட்டு வடியும் நீர் மீண்டும் மீண்டும் குளங்களில் சேமிக்கப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நீர்பிடிப்பு பகுதி ஒன்றை முடிவு செய்து முதல் குளம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளனர். அந்த முதல் குளம்தான் ஏந்தல் எனப்படுகிறது. அதற்கு கீழுள்ள குளங்கள் எல்லாம் அந்த ஏந்தலிலிருந்து வடிகின்ற நீரை தாங்குவதால் தாங்கல் எனப்படுகிறது. அப்போ ஒரு ஏந்தல் அடுத்தடுத்து வெறும் தாங்கல்களாக ஏற்படுத்தி ஒவ்வொரு குளத்தையும் அவர்கள் அமைத்த முறைதான் மிகச்சிறப்பானது. ஒவ்வொரு குளமும் அரை குளம் நிரம்பும் வகையில் ஒரு பலகை போன்ற அமைப்பை உருவாக்குவர். அந்த ஏந்தலிலிருந்து பெரும் கடைசி குளம் நிரம்பிய பின்னரே அந்த கடைசி குளம் நிரம்பிய பிறகு அதில் பலகைகளை அடைத்து அரை குளம் நிரம்பியவுடன் முழு குளம் நிரம்புவதற்கு பலகைகளை போடுவார். அந்த குளம் நிறைந்தவுடன் அதற்கு மேலுள்ள குளம் இப்படியே போட்டு ஏந்தல் வரை பயன்படுத்தியுள்ளனர். எனவே ஏரி குளங்களை உருவாக்குவது, அணைகளில் கல்லணையினுடைய தொழில்நுட்பம் மிகப்பெரிய, உலகில் இன்றும் பயன்பாட்டில் இருக்கின்ற பழமையான அணைகளில் கல்லணையும் ஒன்று. நீர் அமைப்புகளை உருவாக்குவதிலும் பராமரிப்பதிலும் அதை தொடர்ந்து மேம்படுத்துவதிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் என்பது கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள், அணைகளில் அவர்கள் கட்டியுள்ள நீர்நிலைகளே சான்றாக இருக்கிறது. இதே காலகட்டத்தில் கல்லணையின் காலத்திலேயே நைல் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட அணை முதல் வெள்ளத்திலேயே அடித்து செல்லப்பட்டு விடுகிறது. ஆனால் இன்றும் மக்கள் பயன்படுத்துகின்ற அணையாக கல்லணை இருக்கிறது. சீனாவின் துயரம் மஞ்சளாறு என்று சொல்வதை போல் காவிரியின் துயரமாக கல்லணை கட்டுவதற்கு முன்பு காவிரி பல லட்சம் கியூசெக்ஸ் தண்ணீர் வெளியேறி போய்கொண்டே இருந்தபோது அதை தடுத்தால்
முதல் வருடம் ஒரு பக்கம் போகும், அடுத்த வருடம் வேறு பக்கம் போகும் அந்த ஆறு. எனவே அதை தடுத்தால் மட்டுமே நாம் மீளேற முடியும். அப்படிங்கிற போது தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்லணை கட்டப்பட்டது. கல்லணையினுடைய தொழில்நுட்பம் மிகவும் பழமையானது. ஆனால் அன்று இன்றைக்கும் பல்வேறு பாலங்கள் தொங்கு பாலங்களாகவே இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தேம்ஸ் நதியில் இருக்கிற பாலங்கள் வரை, நேற்று இங்கே ஹவுராவில் வெள்ளையர்களால் கட்டப்பட்ட பாலம் வரை எல்லாமே தொங்கு பாலங்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு ஓடும் நீரில் அந்த நீரை மறித்து எப்படி அணைகளை எழுப்புவது, நீர்நிலைகளை உருவாக்குவது, பாலங்களை கட்டுவது என்று தெரியவில்லை. அதை தமிழ் முன்னோர்களாகிய தமிழர்களிடமிருந்தே நான் கற்றுக்கொண்டேன் என்று கல்லணையில் பொறியாளராக பணியாற்றிய ஆர்த்தர் காட்டன் என்ற பொறியியல் வல்லுனர் பொறியாளர் கண்டறிந்தார். தமிழர்கள் கல்லணையை கட்டுவதற்காக பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகெங்கிலும் நாங்கள் பல்வேறு அணைகளையும் பாலங்களையும் கட்டினோம். எனவே அத்தகைய மூத்த தமிழ் பொறியாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார். எனவே வேளாண்மையிலும் நீர் மேலாண்மையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கி, அதனால் வணிகத்திலும் கோலோச்சி, மருத்துவம், பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் பேராற்றலாக தமிழர்கள் எழுந்து நிற்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட வேளாண்மையே ஆதாரமாக இருந்தது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் பயன்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.